வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ப்ளவுஸ்க்கு ஹேண்ட்ஸில் எப்படி எய்மிங் பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸுடைய ஹேண்ட்ஸில் எப்படி மேக்ஸிமம் பக்கா ஃபினிஷிங்கோடு பண்ணணுன்ட்டு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளவுஸுடைய ஹேண்ட் செமிங் பண்ணும்போது அதுக்கு தேவைப்படுறது பேசிக்கான ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீடில். அந்த ஊசி வந்துட்டு கொஞ்சம் தின்னாக மெலிசாக இருந்தால் ப்ளவுஸுடைய ஹேண்ட்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது அந்த எம்மிங் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். எம்மிங் பண்ணுறதுக்கு ஜாஸ்தியான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எதுவுமே தேவைப்படாது. நீங்கள் பண்ண ஃபஸ்ட் டைம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது தான். நீங்கள் பண்ண அது ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் கண்டிப்பாக ஃபினிஷிங்காக பக்காவாக ஸ்டிச் பண்ணி முடிக்க முடியும். ஸோ ஜஸ்ட்டு எப்போவுமே தேவைப்படுறது அந்த பேசிக்கான விஷயம் நீடில். அந்த நீடில் கொஞ்சம் அழகாக ஷார்ப்பாக சின்னதாக கொஞ்சம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு பக்காவாக இருக்கும். நிறைய பேர் ரைட் சைடில் தான் வச்சு எம்மிங் பண்ணுவாங்க. லெஃப்ட்டு ஜாஸ்தி வராதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா லெஃப்டர்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு லெஃப்ட்டில் எம்மிங் பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு ரைட் சைடில் வச்சுட்டு கீழே லெஃப்ட் சைடில் அந்த விரலில் கீழே சப்போர்ட் கீழே கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்துட்டு நம்ம அந்த லெஃப்ட் சைடில் அந்த கீழே கரெக்டாக அந்த விரல் படுற மாதிரி ஜஸ்ட் லைட்டாக அந்த ஊசியோட நாச் இருக்கும் நம்மளுக்கு. அப்போ தான் வந்துட்டு ஃபினிஷிங் வந்துட்டு கரெக்டாக வரும். அந்த கீழே இருக்கிற விரலில் படுற மாதிரி ஜஸ்ட்டு அதில் நாச் அந்த ஹோல்ட் பண்ணி எடுத்தோன்னு சொன்னால் பக்காவாக வரும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஹேண்ட்ஸுமே எம்மிங் பண்ண அந்த ஃபுல் வீடியோவாகவே உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் லிசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது தெரியாதவங்க இதை ஜஸ்ட்டு ஒரு வாட்டி ஃபுல் வீடியோவை பாருங்கள். இந்த ப்ளவுஸ் எம்மிங்கோட ஃபினிஷிங் எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு வீடியோடைய லாஸ்ட்டில் நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ரொம்ப ஜாஸ்திலாம் சிரமப்பட வேண்டாங்க. ஜஸ்ட்டு இது தான் பேசிக்கான திங்கு. இதை நீங்கள் அடிக்கடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபினிஷிங் உங்களுக்கு பெரிய விஷயமாகவே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளவுஸுடைய இது நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுன்றது பெரிய விஷயம் இல்லை. அதை கடைசியாக ஃபைனலைஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதை எம்மிங் பண்ணி அந்த ஹூக் பட்டன் அதை கட்டி முடிக்கிறோம் பார்த்திங்களா, அதுதான் பெரிய வேலையே ப்ளவுஸில். ஒரு சில பேர் எம்மிங் பண்ணுறதுக்காக ஜஸ்ட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்ட்டு பைப்பிங் பண்ணுவாங்க. அதுவும் கரெக்டு தான். ஆனால் மேக்ஸிமம் எம்மிங் பண்ணால் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ப்ளவுஸ் போடும்போது. இப்போ 2x2 பெட்டு எடுத்திங்கன்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயின் திங் அதனுடைய ஃபினிஷிங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு எம்மிங் தான். சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹிப் சைட்லேயும் வந்துட்டு எம்மிங் பண்ணி தான் போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம். அவங்க போடும்போது அந்த 2x2 போடும்போது அந்த எம்மிங் பண்ணி போட்டோன்னு சொன்னால் அதோடைய ஃபினிஷிங்கே வேறு லெவலாக இருக்கும். அப்போ தான் அதோடைய ஷேப்பெலாம் வந்துட்டு கரெக்டாக எடுத்து கொடுக்கும். ஸ்டிச் பண்ண அந்த ஷேப்பெலாம் வந்துட்டு நம்ம பர்ஃபெக்டாக நம்ம காட்டணும்னு சொன்னால் மெயின் திங் எம்மிங் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் யாருக்கெல்லாம் ப்ளவுஸ் வந்துட்டு எம்மிங் பண்ணி போட்டால் தான்ப்பா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சில பேருக்கு பைப்பிங் பிடிக்கும், பைப்பிங் பண்ணி போட்டால் தான் எனக்கு ப்ளவுஸ் பிடிக்கும்னு சொல்கிறவங்களும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், டேக் பண்ணுங்கள். ப்ளவுஸுடைய எம்மிங் அண்டு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கூட நீங்கள் டவுட்ஸை கேட்கலாம். இதில் பெரும்பாலும் ஜாஸ்தி டவுட்ஸ் வராது. இருந்தாலும் அதுலேயும் டவுட்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் உங்களுக்கு உண்மையாக எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது, நீங்கள் தாராளமாக டவுட்ஸ் கேட்கலாம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ மெயின் திங் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ப்ளவுஸ் எம்மிங் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம இழுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இழுக்கும் போது தான் நம்மளுடைய ஃபினிஷிங் அந்த சுருக்கம் இல்லாமல் பர்ஃபெக்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் யாருக்கெல்லாம் ப்ளவுஸ் எம்மிங் பண்ணி கரெக்டாக வரல கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது மெயின் திங் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்ட நெருக்கத்தில் பண்ணதாங்க ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லா வரும். அப்போ தான் அதோடைய பர்ஃபெக்ட்னஸ் க்ளீனாக தெரியும் நம்மளுக்கு. அதோடைய எம்மிங்குடைய பர்ஃபெக்ட்னஸ் க்ளீனாக தெரியணும்னு சொன்னால் நீங்கள் பக்கத்து கிட்ட நெருக்கி பண்ணோன்னு சொன்னால் தான் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லா வரும். நிறைய பேருக்கு ஊசியில் நூல் கோக்கிறது தாங்க பெரிய விஷயமே. அந்த ஊசியில் நூல் கோர்த்து எடுக்கிற வரைக்கும் போதும் ஆகிடும். இப்போ சின்ன அந்த ஹோலாக இருக்கிறதால கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஊசியில் நூல் கோக்கிறது. இப்போ அந்த ஊசியில் நூல் கோர்த்து முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு எவ்வளோ தூரம் சொன்னால் ஜஸ்ட்டு ஒரு கை முளம் அளவுக்கு அது ஒரு ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும் போதும். அதாவது சிங்கிளாக சொல்கிறது, டபுளாக சொல்லும் போது டபுளாக ஃபோல்ட் பண்ணணும். அதை
கீழே சிங்கிள் இதில் நீங்கள் முடிச்சு போடும்போது 2-3 முடிச்சா போடுங்க. அப்போ தான் வந்துட்டு ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸ்டார்ட் பண்ணும்போது அதுதாங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக ஸ்ட்ராங்காக நிற்கும். அடுத்தடுத்து பண்ணும்போது ஈஸியாக பண்ணிவிட்டு அழகாக வந்துடலாம். இப்போ எதுக்கு 2 வாட்டி டேக் போட்டேன்னு சொன்னால், 2 வாட்டி முடிச்சு போட்டு எடுத்துருக்கேன்னு சொன்னால், அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்தடுத்து நம்ம கண்டினியூஸாக எம்மிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். மெயின் திங் அது வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக வேண்டி தான் அது மாதிரி பண்ணுறது. இப்போ இந்த இடத்துலேருந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வந்துடலாம். எந்த அளவுக்கு நம்மளால் அந்த கண்டினியூஸாக கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஒரு 4-5 நாட்ச் போட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் இழுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அந்த கிளாத்தை. இப்போ மேக்ஸிமம் ஓவராலாக இப்போ கண்டினியூஸாக பண்ணிவிட்டு வந்துட்டு சொன்னால் ஈஸியாக வரும். அதே மாதிரி நீங்கள் ஒரு குத்துக்கும் ஒரு வாட்டி நீங்கள் அந்த நாச்சுக்கும் ஒரு வாட்டி நீங்கள் இழுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டைமிங் தான் ஜாஸ்தியாக எடுக்கும். அதுக்காக வேண்டி தான் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதாவது சிக்கு விழாமல் கண்டினியூஸாகவே பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த துணியை மட்டும் அந்த சுருக்கம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம அதை ஸ்ட்ரைட் பண்ணி விட்டோன்னு சொன்னால் கரெக்டாக ஃப்ளாட்டாக அழகாக போய் படிஞ்சிடும். அந்த உள்ளே அந்த நாச் கொடுக்குற இது தாங்க இருக்குது மெயின் திங்கு எம்மிங்கு. ஃபஸ்ட்டு அந்த நாச் வந்து லைட்டாக ஜஸ்ட்டு கீழே இருக்கிற விரலில் படுற மாதிரி மட்டும் இருந்தால் போதும். ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் எம்மிங்கோட ஹோல் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும். வெளியே அந்த த்ரெட்ஸ் அசிங்கமாக தெரியும், அக்வார்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக வேண்டி தான் ஜஸ்ட்டு லைட்டாக படுற மாதிரி ஜஸ்ட்டு ஒரு நாச் கொடுத்து எடுத்திங்கன்னு சொன்னால் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக அழகாக சூப்பராக வருங்க. ஃபைனலாக இதை 2 ஹேண்ட்ஸுமே எம்மிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது இந்த ப்ளவுஸுடைய எம்மிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணி எம்மிங் பண்ணி முடித்த பிறகு இதோட ஃபினிஷிங் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் பர்ஃபெக்டாக வந்திருக்குன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.
எம்மிங் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்கள் 4-5 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்க சொன்னால் 5th டைம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் எம்மிங் பண்ணி பாருங்கள்.